செல்ஃபிங்கிறது இப்போ அது ஒரு நோயாக மாறி இருக்கு. இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர் அதிகமாக ஒரு நாளைக்கு தன்னை கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். அது ஒரு நோய், ஒரு மனநிலை மாற்றங்களுக்கான ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லலாம். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட ரியாலிட்டி உலகத்தை விட்டுட்டுங்க, தி ட்ரை டு கம்யூனிகேட். அவங்க தனக்கான உலகத்தை உருவாக்கிக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, லேக் ஆஃப் லவ், அன்பு, பரிவு, கருணை இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பட்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அது தனக்கு வரும்னு நம்புகிறாங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்து ஒருத்தர் அதை ரசிக்கிறதுக்கோ, அவங்கள பாராட்டுறதுக்கோ, அவங்கள அக்னாலேஜ் பண்ணுறதுக்கோ அவங்க விரும்புகிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த செல்ஃபி எடுக்கிறது, தன்னை ஃபோட்டோ எடுத்துக்கிறது, தன்னை அழகாக காமிச்சிக்கிறது, தன்னை வேறு மாதிரி தோற்றத்தோடு காமிச்சிக்கிறது. இந்த இயல்பை மாற்றி தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாக உண்டு. அது இந்த சொசைட்டி ப்ரெஷரால் இருக்கலாம், இல்லை குடும்ப சூழ்நிலைகள். பேரண்ட்ஸ் அவங்கவுங்க நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைங்களுக்கு தேவைகளை ப்ரொவைட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட கடமைன்னு நினைக்கிறோங்க. இல்லை, குவாலிட்டி டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு அத்தியாவசிய கடமை. ஒரு குழந்தைங்களோட ஒரு சின்ன ஃபேமிலி கேம், அது ஒரு 10 நிமிஷமாக இருக்கலாங்க. ஒரு சின்ன ஒரு விளையாட்டாக இருக்கலாம், நீங்கள் உட்காந்து விளையாட்டாக இருக்கலாம், இல்லை அவுட்டோர் ஒரு ஷட்டில் விளையாட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபேமிலி கேம்ஸ் ஒரு அரை மணி நேரம் உங்கள் குழந்தைங்க, நோ மேட்டர் ஆஃப் ஏஜ், அவங்க அடலசென்ட்டாக இருக்காங்களா, இல்லை டீனேஜராக இருக்காங்களா, இல்லை குழந்தைங்களா இருக்காங்களா, விளையாடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நபருக்குள்ளாரையும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை தன்மை நம்ம எந்தளவு உயிரோட்டமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட எமோஷ்னல் ஹெல்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேலோங்கி இருக்கும். அதனால் நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ பேரண்ட்ஸ் ஜென்ரலாக ஒரு குழந்தைய நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வரப்போ அவங்க பேசுகிற வார்த்தை பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்டிங் மொடாலிட்டியாக தான் இருக்கும். பிகாஸ் கோப் அப் மெக்கானிசம்னு நம்ம இதை சொல்லுவோங்க. ஸ்கூலில் நம்ம இந்த டைமுக்கு 9 மணிக்கு ஸ்கூலில் என்ட்ரி ஆகணும், இந்த ஃபஸ்ட் ஹவர் இப்படி இருக்கணும், இந்த டைமில் சாப்பிடணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், ஒரு ஜூலேயோ ஒரு சர்க்கஸ்லேயோ ட்ரெயின் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு ட்ரெயினிங் மெக்கானிசமாகவே அமையுது. அப்போ குழந்தைங்க அதை கோப்பப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரே இடத்துல மயிலிறகு உட்காந்து அந்த அச்சாணி முறிஞ்ச மாதிரி ஒரு இடத்துல சடனாக தி கெட் ஸ்ட்ரெஸ்ட் அப். அந்த சூழல் வரப்போ குழந்தைங்க அப்படியே அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் மாறுதுங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல கோவம் அவங்க பேரண்ட்ஸ் மேலே வரும். ஸோ அவங்க அடமெண்ட்டாக மாறுறாங்க, நோ கிட்ஸாக மாறுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட எதை சொன்னாலும் அவங்க அவங்கள இல்லைன்னு ஆமோதிப்பாங்க. இது பாயிண்ட்டு. அந்த இடத்துல அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகிட்ட கரெக்ஷன் இருக்காதுங்க. அது சுற்றி இருக்கிற ஃபேமிலியில் இருக்கும், இல்லை அது ஸ்டடிங் என்விரான்மெண்ட்டில் இருக்கும், இல்லைன்னா அதோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கும். இதுதான் உண்மை. ஒரு குழந்தைகிட்ட ஒரு சேஞ்சஸ் வரணும்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் குழந்தைகிட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்ககிட்ட என்ன தப்புங்கிறது, நம்ம என்ன திருத்திக்கணுங்கிறத முதல்ல யோசிக்கணும் பேரண்ட்ஸ். அந்த குழந்தைகிட்ட நான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேங்க, குழந்தைகிட்ட தப்புன்ற வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஓகே மை சில்ட்ரன் நீட்ஸ் ஹெல்ப்புன்னு சொல்லணும். அந்த வார்த்தையை தான் பிரயோகனம் பண்ணுமே தவிர எந்த இடத்துலையும் ஒரு குழந்தைய நம்ம லெட் டவுன் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அது பிடிக்காது. ஃபஸ்ட்டு ஹீரோவாகவும் அவங்க அவங்களோட மனசில் பதிகிறது ஒரு அப்பாவும் அம்மாவும் தான். அப்போ அவங்க எப்பயுமே ஒரு அப்ரிசியேஷனை அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. தன்னை நம்பணும்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லைங்களா? ரைட் அண்ட் ராங்குள்ளார உங்கள் குழந்தைய வச்சு பார்க்காதீங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஆர் ராங், இல்லை தேர் இஸ் ஷேட்ஸ். அப்போ ஒருத்தர் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அந்த பர்ஃபெக்ஷன் நோக்கி நம்ம குழந்தைங்கள வளர்த்தணுங்கிறதே தப்பான ஒரு செயல்பாடு தான்.